Hi, my name is C. Dakshinamurthy. I have completed AMIE Computer Science. I have more than 20 years of software development experience. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ASP.NET and MVC 4.0 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா HTML பேஜ் கிரியேஷன் தெரிஞ்சிருக்கணும், CSS பற்றி நல்ல ஐடியா இருக்கணும், JavaScript and jQuery நல்லா தெரிஞ்சிருக்கணும், C# தெரிஞ்சிருக்கணும், தென் ASP.NET நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ASP.NET MVCனா என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி MVCங்கிறது ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா MVC மட்டும்தான் இருக்கும். ஸோ பழைய மைக்ரோசாஃப்டினுடைய டெக்னாலஜியெல்லாம் அவுடேட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போயிலேருந்தே நம்ம MVCயை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் உண்மையாலுமே மிக மிக உபயோகமான ஒரு கோர்ஸ். லெட் அஸ் மூவ் ஆன் டு த கோர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக ASP.NET MVC ப்ராஜெக்டை டைரெக்டாக ரெடி பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா விஷுவல் ஸ்டுடியோ 2012 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ 2012 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்கள் நியூ ப்ராஜெக்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா வெப் ப்ராஜெக்ட்டுக்கு வரோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ASP.NET MVC 4 அப்படிங்கிறது தான் கரண்ட் வெர்ஷன். ஸோ ஈவன் MVC 5 கூட ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ 2012 பை டிஃபால்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா MVC 4. ஸோ நம்ம MVC 4 யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறதுன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரைனிங் சோர்ஸ். ஓகே, இதுதான் ஃபோல்டரு. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவி ரிவ்யூஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிற சைட்டினுடைய நேம் என்னென்னா மூவி ரிவ்யூஸ். ஓகே கொடுக்குறேன். ஸோ ASP.NET அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா MVCயில் நிறைய ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எம்டி, பேசிக், இன்டர்நெட்டு, இன்ட்ராநெட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுறோம். ஸோ வியூ என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ரேசர் என்ஜின் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ரேசர் என்ஜின் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ASPX என்ஜின் அப்படின்றது இருக்குது. ASPX என்ஜின் அப்படின்றது என்னென்னா நம்ம ASP.NETல யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ரெஸ்பான்ஸ்.ரைட், தட் இஸ் லெஸ் தேன் % ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டென்ட்டை ரைட் பண்ணுவோமோ அந்த மெத்தடில் ரைட் பண்ணுறது ASP.NET மெத்தடு. பட் இப்போ MVCயை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ரேசர் என்ஜின் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் அதிகமான ஸ்பெசிஃபிக்காக டெடிக்கேட்டடாக MVCக்குன்னே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள் கீழே இந்த இடத்துல கிரியேட்டிங் ப்ராஜெக்ட். ஸோ இது ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ASP.NET MVC ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா நிறைய ப்ரீ டிஃபைன்டு ஃபோல்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ 2012 ஸ்டார்ட் பண்ணி ஒரு MVC ப்ராஜெக்டை முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். we'll go to the next topic. ரைட். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா
MVC ப்ராஜெக்டை ஜஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது மேனுவலாக மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணுமா, ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் அதனுடைய ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வியூ சோர்ஸ் வழியாக அது எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டோம். ஸோ நான் எதுவுமே பண்ணல, டைரெக்டாக ஜஸ்ட் ரன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பில்டு பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ASP.NET ரன் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம வேணுங்கிற மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் அடித்து வியூ பேஜ் சோர்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாக் டைப் அப்படின்றது HTML. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா HTML5 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த MVC 4.0 பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே HTML5ல் தான் நம்ம வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குது பாருங்கள். கோடிங்கில் வந்து எதுவும் வியூ ஸ்டேட் இன்ஃபர்மேஷனோ கிரிப்டிக் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா, தென் டைட்டில், லிங்க்கு, தென் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ போர்ட். ஸோ இப்போ வியூ போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வியூ போர்ட்னுடைய விட்த் எவ்வளோன்னா டிவைஸ் கரண்ட் விட்த் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம HTML5 யூஸ் பண்ணுறதுனால ஓல்டர் ப்ரௌசரில் இந்த HTML5னுடைய லேட்டஸ்ட் இதெல்லாம் வந்து அதில் வந்து ரன் ஆகுமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரன் ஆகும். அது இல்லாமல் சில ஃபீச்சர்ஸ் பழைய ப்ரௌசர்ஸ்லேயும் HTML5னுடைய ஃபீச்சர்ஸ் ரன் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களும் இந்த மாடர்னைசரில் இருக்குது. ஸோ இந்த மாடர்னைசர் அப்படின்றது ஸ்கிரிப்ட் எதுக்காக அப்படின்னா ஓல்டர் ப்ரௌசரில் நம்மளுடைய HTML5னுடைய ஃபீச்சர்ஸ் எய்தர் ரன் ஆகணும் இல்லை ஆல்டர்னேட்டர் என்னவோ அது ரன் ஆகணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வெப் டெக்னாலஜி எல்லாமே இந்த மாடர்னைசர் ஸ்கிரிப்டை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான், ஜஸ்ட் பாடி, ஹெடர், டிவ் இந்த மாதிரி. ஸோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து ஹோம். இப்போ பார்த்தீங்கன்னா அபவுட். ஸோ இந்த URL பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஹோமில் அபவுட் இருக்கோம். தென் கான்டாக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோமில் கான்டாக்டில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்குது. ஓகே, ரெஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். லாகின் இருக்கு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் லாகின் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர்னு பார்க்குறோம். ஸோ இந்த நேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ரீடபுளாக இருக்குது. ஸோ ASPXன்ற எக்ஸ்டென்ஷனோ ஃபைல் நேமோ எதுவுமே கிடையாது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ASP.NET MVC அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இதை நீங்களும் ஒரு முறை ரன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இப்போ என்ன அப்படின்னா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பை டிஃபால்ட் MVCயில் இன்டர்நெட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகும். ஸோ ரன் பண்ணிங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக நமக்கு ஒரு லேஅவுட்டோடு அவங்க வந்து ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அதை வந்து ஃப்ரண்ட் எண்டில் எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா MVC 4ல் வர்றது பார்த்தீங்கன்னா
HTML5 னுடைய கோடு தான். ஸோ அதை வந்து சப்போர்ட் பழைய ப்ரௌசர்லையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக மாடர்னைசர் ஸ்கிரிப்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி புதுசாக ஒன்றும் அதிகமாக எதுவுமே இல்லை. வெரி பிளெயின் HTML டெக்ஸ்ட் தான் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. ஸோ இது ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. வில் கோ டு த நெக்ஸ்ட் கிளாஸ். அண்டர்ஸ்டாண்டிங் MVC பேட்டர்ன். ஸோ இந்த MVC அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மாடல், வியூ அண்ட் கண்ட்ரோலர். ஸோ மாடல், வியூ அண்ட் கண்ட்ரோலர். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா MVC அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் எங்கே வருது அப்படின்னா கண்ட்ரோலருக்கு வருது. ஸோ ASP.NET அப்ளிகேஷன்ஸில் என்ன ஆகும்னா ரிக்வஸ்ட் ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு வரும். .aspx அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் இருக்கிற பேஜுக்கு வரும். தென் அந்த பேஜில் எத்தனை யூசர் கண்ட்ரோல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம், அங்கே என்ன வேணாலும் ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணலாம். வேறஸ் இந்த MVC பேட்டர்னில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரிக்வஸ்ட் எங்கே வருது அப்படின்னா கண்ட்ரோலருக்கு வருது. இந்த கண்ட்ரோலருக்கு வியூ அண்ட் மாடல் இது ரெண்டுக்குமே ஆக்சஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோலர் வேணும்னா வியூவையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் மாடலையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் டேட்டா, பிளெயின் டேட்டா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடலை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இந்த மாடல் கண்ட்ரோலரையோ வியூவையோ யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் எ டேட்டா டு பி யூஸ்ட் பை கண்ட்ரோலர் ஆர் வியூ. அப்போது இந்த வியூவுக்கு ஆக்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூ கண்ட்ரோலரை ஆக்சஸ் பண்ண முடியாது. வேறஸ் இதுக்கு ஏதாவது ஒரு மாடலை நம்ம பாஸ் பண்ணோம்னா அந்த மாடலை ஆக்சஸ் பண்ண முடியும், டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் MVCயினுடைய பேட்டர்ன். ஸோ இப்போது இந்த மாதிரி URL வந்ததுன்னா கண்ட்ரோலர்னா என்ன, அந்த கண்ட்ரோலர் எப்படி அந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட்டை சர்வ் பண்ணுது, கிளையண்ட்டுக்கு எப்படி சர்வ் பண்ணுது, இதில் வியூனுடைய ரோல் என்ன, மாடல்னுடைய ரோல் என்ன, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சிக்கிறது மட்டும்தான் இந்த கோர்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் ரோலு. இது தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு எந்த விதமான ட்ரபிளும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டெவலப்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் சாப்டர். ஓகே, இந்த MVC டிசைன் பேட்டர்னுடைய கோல் என்ன? ஏன் சார் நம்ம வந்து ஃபார்ம் மெத்தடையே யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஒரு ஃபைல் பேஸ்டாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாமே, வியூ ஸ்டேட்டு அது இதுன்னு யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னா ஸோ அதில் இல்லாத நிறைய விஷயங்கள் இதில் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதனால் இந்த MVC பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா MVC பேட்டர்ன் அப்படிங்கிறது ASP.NET அதாவது மைக்ரோசாஃப்டால் உருவாக்கப்பட்ட ஒரு பேட்டர்ன் கிடையாது. இந்த பேட்டர்ன் ஏற்கனவே PHP அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னா ஜூம்லா, த்ரூபால் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லாமே ஒரே விதமான பேட்டர்ன். என்ன பேட்டர்னா MVC பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ பாப்புலரான சைட்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்விட்டர், ஃபேஸ்புக், இது எல்லாமே PHP சைட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த MVC பேட்டர்னை வச்சு கிரியேட் பண்ணதுனால ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மைக்ரோசாஃப்ட் வேறு வழி இல்லாமல் ஃபார்ம் ஆத்தன்டிகேஷன் மெத்தட் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக MVCயையும் இதில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ASP.NETோட MVC பேட்டர்னையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போது டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா MVC 5, 6லாம் வந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லா MVC பேட்டர்னும் என்ன பண்ணுதோ அதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ASP.NET MVC பேட்டர்னுடைய கோல் என்ன அப்படின்னா டு எம்ப்ரேஸ் த வெப் டெக்னாலஜிஸ். ஸோ நம்ம ரொம்ப க்ளோஸ்லி ஜாவா ஸ்கிரிப்ட், CSS இந்த மாதிரி வெப் டெக்னாலஜிஸை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு வெப்பேஜை டெவலப் பண்ணுன்றது தான் ஃபஸ்ட்டு கோல். ரெண்டாவது ரன் ஆன் ASP.NET. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ASP.NET தான் அதுதான் கோர். அது மேலே MVC ஒரு பேட்டர்னாக வந்து ரன் ஆகணுங்கிறதுக்காக இந்த ASP.NET MVC 4 அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த MVCயை நமக்கு வேணுங்கிற மாதிரிலாம் எக்ஸ்டென்சிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 100 ஃபீச்சர் இருக்குது, இன்னொரு 10 ஃபீச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்களே அந்த 10 ஃபீச்சரை உருவாக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த MVCயில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் டெஸ்டபிள்.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எம்விசியில் நீங்கள் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன வெப்சைட்டில் என்ன வரப்போகுதுன்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்தே டெஸ்ட் பண்ணி அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் ரொம்ப நல்லா கொடுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த MVC4 இம்பார்ட்டண்ட் கோல். ஸோ இப்போது இந்த MVC4 கோலை நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோங்கிறது தான் அடுத்த சாப்டர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கண்ட்ரோலர். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ரிக்வெஸ்ட் வந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு யாரை ரீச் பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோலர் தான் ரீச் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ கண்ட்ரோலர்னால் என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்ட்ரோலர் ஆர் நத்திங் பட் கண்ட்ரோலர் கிளாஸஸ். ஸோ இப்போ நம்மளுடைய இதில் பொறுத்த வரைக்கும் எங்கே கண்ட்ரோலர் கிளாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய ப்ராஜெக்ட். இதில் பாருங்கள் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டரில் இப்போ பாருங்கள் 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று ஹோம் கண்ட்ரோலர், இன்னொன்று அக்கௌண்ட் கண்ட்ரோலர். ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ். பட் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு பேஸ் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ அப்போது எந்தெந்த கிளாஸ்லாம் கண்ட்ரோலரை இன்ஹெரிட் பண்ணுதோ அதெல்லாம் கண்ட்ரோலர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ப்ரொசீஜர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பப்ளிக் ஆக்ஷன் ரிசல்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா அபவுட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கான்டாக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எம்விசி டேர்மில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஆக்ஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோன்னா இங்கே பாருங்கள் ஹோம் வரேன், அபவுட் வரேன். ஸோ இங்கே இந்த ஹோம் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இந்த கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹோம் இந்த கண்ட்ரோலர் விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி என்ன இருக்குது ஹோம். அந்த ஹோமை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது. ஸோ இது கண்ட்ரோலர். ஸோ அப்போது இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோலர் நேம். ரெண்டாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னா மெத்தட் நேம், ஆக்ஷன் மெத்தட் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆக்ஷன் மெத்தட், இங்கே பாருங்கள் அபவுட்டுங்கிறது ஒரு மெத்தட் நேம், கான்டாக்டுங்கிறது ஒரு மெத்தட் நேம், இண்டெக்ஸ்ன்றது ஒரு மெத்தட் நேம். ஸோ அப்போது நான் கான்டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுது பாருங்கள் ஹோம் கண்ட்ரோலரில் இருக்க கான்டாக்ட் ரன் ஆயிருக்கு. இதே நான் லாகின் கிளிக் பண்ணுறேன், இப்போ என்ன ஆயிருக்கு இது உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம், அக்கௌண்ட்டுன்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, அந்த கண்ட்ரோலரில் லாகின்னு ஒரு ஆக்ஷன் மெத்தட் இருக்குது. அப்போ அது இருக்கான்றதை செக் பண்ணலாம். பாருங்கள் அக்கௌண்ட் கண்ட்ரோலர் இருக்குது, இதில் லாகின். ஸோ லாகின் ஒரு ஆக்ஷன் மெத்தட் இருக்குது. ஸோ இதுதான் கண்ட்ரோலர். அப்போ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் எ கிளாஸ், பட் இட் இஸ் இன்ஹெரிட்டிங் ஃப்ரம் கண்ட்ரோலர் பேஸ் கிளாஸ். தென் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ப்ரொசீஜரையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றிய டீட்டெயில் தான் இனிமேல் நம்ம படிக்க போகிறோம். ரவுட்டிங் என்ஜின். ஸோ இப்போது ஹோம் அபவுட் அப்படின்னு கொடுத்தா அது டைரெக்டாக கண்ட்ரோலருக்கு வர முடியாது இல்லைங்களா, ஏன்னா அது ஒரு பேஜ் ரெக்வஸ்ட் கிடையாது. அப்போது யார் இந்த கண்ட்ரோலருக்கு தான் போகணும், இந்த கிளாஸை தான் ஆப்ரேட் பண்ணி அதில் இருக்கிற இந்த ஆக்ஷனை தான் கால் பண்ணணுன்றத யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ரவுட்டிங் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரவுட்டிங் என்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் ப்ராசஸ். ஸோ இந்த எம்விசியினுடைய பிரைமரி ஆப்ரேட்டர் யார் அப்படின்னா ரவுட்டிங் என்ஜின் தான். ஸோ ஒரு ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு போகணும், அது ரவுட்டிங் என்ஜினுக்கு வரும். அந்த ரவுட்டிங் என்ஜின் டிசைட் பண்ணுவார் யாருக்கிட்ட இதை அனுப்பணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவார். ஸோ அதை பேஸ் பண்ணி அது அங்கே போகுது. ஸோ இந்த ரவுட்டிங் என்ஜின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருனா அவர்கிட்ட நிறைய ரவுட் இருக்கும், என்னென்ன ரவுட்லாம் இருக்குது. ஸோ அதில் எது பெஸ்ட் பாசிபிள் ரவுட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கு கால் ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஸோ அது எப்படி ரவுட் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அது என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா global.asax அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னா
ரவுட்டிங் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்ட்ரோலர் ஃபோல்டர் இப்போ பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா global.asax பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது எப்போ ரன் ஆகும் அப்படின்னா வெரி ஃபஸ்ட்டு இந்த சைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால். ஸோ அப்போ என்ன ஆகும், வெரி ஃபஸ்ட்டு டைம் ஒன்லி ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். பாருங்கள், HTTP அப்ளிகேஷன். ஸோ அதை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். தென் அதில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அதில் சில கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவுட் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இந்த ரவுட் கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர் ரவுட்ஸ்ன்றது எங்கே இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். கோ டு டெஃபினிஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த ரவுட் கான்ஃபிக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மூவிஸ் ரிவ்யூஸில் ஏபிபி ஸ்டார்ட் ஃபோல்டரில் ரவுட் கான்ஃபிக் அப்படின்ற இந்த ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு ரவுட் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ்டின்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற எது ரிக்வஸ்ட் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஐஏஎஸ்ஏ இதை ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இக்னோர் ரவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எம்விசிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இக்னோர் பண்ணு அப்படின்னு சொல்லிடணும். அதை தவிர இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரவுட் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இது என்ன ரவுட் அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட் யூஆர்எல் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னா கண்ட்ரோலர் நேம், ஆக்ஷன் நேம் அண்ட் ஐடி இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ, சப்போஸ் இந்த யூஆர்எல் பேட்டர்னில் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட்டாக எதையாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த கண்ட்ரோலருக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னென்னா ஹோம், இந்த ஆக்ஷனுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னென்னா இண்டெக்ஸ், இந்த ஐடி வந்து ஆப்ஷனல், கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ இது என்ன கண்ட்ரோலர் என்ன ஆக்ஷன் மெத்தடுன்னு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. பட் எப்படி நமக்கு ஹோம் கண்ட்ரோலர் இருக்கிற இண்டெக்ஸ் வருது அப்படின்னா, ஏன்னா இந்த ரவுட்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஃபால்ட் வேல்யூ கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். என்னென்னு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா கண்ட்ரோலருக்கு ஹோம்னு எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆக்ஷனுக்கு இண்டெக்ஸ்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இப்போ நான் வெறும் ஹோம்னு மட்டும் கொடுக்குறேன். மறுபடியும் என்ன ஆகும், இண்டெக்ஸ் தான் க்ரியேட் ஆகும். சப்போஸ் இதில் மறுபடியும் இண்டெக்ஸ்ன்னு கொடுக்குறேன், எகெயின் சேம். இப்போ அபவுட் கொடுக்குறேன் பாருங்கள், அபவுட் பேஜ், ஹோமில் அபவுட். சரிங்களா? ஸோ இப்படி தான் கண்ட்ரோலருக்கு மெத்தட் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முறை நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன தெரியுதுன்னு பாருங்கள். ரவுட்டிங் என்ஜின் ஒன்று இருக்குது, அதுதான் ப்ரைமரி. ஸோ அது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நம்மளால் பார்க்க முடியாது. பட் அதனுடைய ஆப்ரேஷனுக்கு வேணுன்றதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா global.asaxல இருக்குது. ஸோ இதிலேருந்து ரவுட்டிங் கான்ஃபிகரேஷனுக்கு ஒரு ஃபைல் போட்டு, ஒரு கிளாஸ் ஃபைல் போட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் கான்ஃபிகரேஷன், ரவுட்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க. அதை எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா APP_start போய் பார்க்கலாம். ஸோ இதில் ரவுட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பை டிஃபால்ட் என்ன இருக்குது, இக்னோர் ரவுட் ஒன்று இருக்குது. தென் டிஃபால்ட் ரவுட், டிஃபால்ட்னு ஒரு நேமில் ஒரு கண்ட்ரோலர் தென் ஆக்ஷன் ஐடி இருக்கிற மாதிரி ஒரு ரவுட் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு முறை நீங்கள் அனலைஸ் பண்ணி என்னன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ ஆக்ஷன் மெத்தட்ஸ் எப்படி பில்ட் ஆகிருக்குன்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ எகெயின் கண்ட்ரோலருக்கு வரேன், ஹோம் கண்ட்ரோலர் வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதனுடைய ரிட்டர்ன் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் ரிசல்ட். ஸோ எதெல்லாம் பப்ளிக் ஃபங்க்ஷனாக இருக்கோ அது ஆக்ஷன் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுதோ இதெல்லாம் வந்து ஆக்ஷன் மெத்தட். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பேக் டாட் மெசேஜ் சம்திங் இருக்குது, தென் ரிட்டர்ன் வியூ இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் ரிசல்ட்டுங்கிறது ரிட்டர்ன் ஆகிற ஒரு விஷயம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, ஸோ அபவுட் இருக்கு, கான்டாக்ட் இருக்கு, சரிங்களா, ஹோம் இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன்.
மாடிஃபை திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு. இது எங்கே வருதுன்னு பார்க்கலாம். மாடிஃபை திஸ் டெம்ப்ளேட்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன ஆகுது பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வருது. ஸோ எப்படி இங்கே நான் ஏதாவது கொடுத்தேன் அப்படின்னா அங்கே எப்படி ஹலோ வேர்ல்டு வந்துச்சு, வியூனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை கமெண்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ரிட்டர்ன் கான்டென்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதனுடைய வியூ பேஜ் சோர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த பவர்ஃபுல்னஸ் ஆஃப் எம்விசி. எம்விசியில் எக்ஸாக்டாக என்ன கிளையண்ட்டுக்கு போகணுன்றதை 100% நம்மளால் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போது வியூனா ஒரு மாதிரி ரிட்டர்ன் ஆகுது, கான்டென்ட் அப்படின்னா ஒரு மாதிரி ரிட்டர்ன் ஆகுது. அப்போது ஒரு ஆக்ஷன் மெத்தடு சம்திங் ரிட்டர்ன் பண்ணுது, அதுதான் என்ன ஆகுதுன்னா கிளையண்ட்டில் டிஸ்பிளே வருது இல்லைங்களா? ஸோ அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள். ஆக்ஷன் மெத்தட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆக்ஷன் ரிசல்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன் மெத்தடும் ஒரு ஆக்ஷன் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போது நம்ம போயிட்டு ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா, கான்டென்ட்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டு கொடுத்தோம்னா அது மட்டும் ரிட்டர்ன் ஆகுது. அதே ரிட்டர்ன் வியூன்னு கொடுத்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அப்போது ஒரு ஆக்ஷன் மெத்தட் என்னென்னலாம் ரிட்டர்ன் பண்ணலாம், அந்த கண்டென்ட் வியூன்னா என்ன, அது எப்படி வந்து நம்ம பில்டு பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இனிமேல் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணி பார்த்தோமோ அதை நீங்களும் ஒரு முறை பண்ணி பாருங்கள். வியூஸ். ஸோ இப்போ ரிட்டர்ன் வியூன்னு கொடுத்தா நமக்கு கம்ப்ளீட் கான்டென்ட் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வந்துச்சு. அப்போது அந்த கான்டென்ட் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் பார்த்தோம். ஸோ கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை பற்றி இப்போ உங்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வியூஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர்ஸில் என்னென்ன கண்ட்ரோலர் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபோல்டர் இருக்குது. அக்கௌண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா அக்கௌண்ட்னு ஒரு ஃபோல்டர், ஹோம் கண்ட்ரோலர் அப்படின்னா ஹோம்னு ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன ஆக்ஷன் மெத்தட் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, தென் அபவுட் இருக்குது. ஸோ இந்த மூணு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே டிஸ்பிளே வருது. சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே டிஸ்பிளே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வியூ பேக் டாட் டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்குது, வியூ பேக் டாட் மெசேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைட்டிலுக்கு பக்கத்தில் மெசேஜ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கண்டென்ட் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த கண்ட்ரோலரில் இப்போ நான் ரிட்டர்ன் வியூவே மாற்றிடுறேன். இங்கே வியூ பேக் டாட் மெசேஜில் நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேனோ அதை தான் இங்கே வியூ பேக் டாட் மெசேஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது அதுதான் இங்கே வந்து ரைட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேராகிராஃபில் ஸோ இதெல்லாம் தூக்கிட்டு திஸ் இஸ் ASP.NET MVC 4.0 ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி மாற்றியிருக்கேன். இந்த index.cs HTML மாற்றியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திஸ் இஸ்
ASP.NET MVC 4.0 ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதுதான். ஸோ அப்போது இந்த வியூனா என்ன, அதனுடைய கான்டென்ட் எங்கேருந்து வருதுங்கிறத இப்போ நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதனுடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். வியூஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளார நம்மக்கிட்ட என்னென்ன நேமில் கண்ட்ரோலர் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளார பார்த்தோன்னா என்னென்ன ஆக்ஷன் வச்சுருக்கோமோ அந்த ஆக்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃபைல் இங்கே இருக்கும். ஆக்ஷன் மெத்தடுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபைல் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே சர்வ் ஆகுது. இப்போ இந்த கான்டாக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ பாருங்கள், இந்த கான்டாக்டில் ஜஸ்ட் என்ன மெயின் நேம், ஆஃப்டர் ஹவர்ஸ், இமெயில், இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் கான்டாக்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கான்டாக்ட், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின், ஆஃப்டர் ஹவர்ஸ், இமெயில், அட்ரஸ். ஸோ நம்மளுடைய கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. பட் அது கூட எப்படி இந்த ஹெட்டர் ஃபுட்டர்லாம் ஆட் ஆகுது, எப்படி வருதுங்கிறத நம்ம போக போக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் வியூ அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த என்ன ஆக்ஷன் மெத்தடோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான நேமில் இருக்கக்கூடிய வியூஸில் கண்ட்ரோலர் நேமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டருக்குள்ளார இதே நேமில் index.ces.html அப்படின்ற நேமில் இருக்கிற ஃபைல் கான்டென்ட் தான் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் சர்வ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். நீங்கள் ஒரு முறை ஜஸ்ட் அந்த வியூ ஃபைலை ஓப்பன் பண்ணி கான்டென்ட்டை சேஞ்ச் பண்ணி என்ன ஆகுதுன்றதை ஒரு முறை ரன் பண்ணி பாருங்கள். ஆக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ கண்ட்ரோலரில் ஆக்ஷன் மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆக்ஷன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பார்த்தோம், இல்லை கான்டென்ட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ரிட்டர்ன் பண்ண முடியுமானா எஸ். ஸோ இந்த மாதிரிலாம் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணலான்னா கான்டென்ட் ரிசல்ட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கான்டென்ட் ஆஃப் ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னம்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது டிஸ்பிளே வருது. அதே ரிட்டர்ன் நல் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் எம்டி ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி கேன் ரிட்டர்ன் எ ஃபைல். ஒரு ஃபைல் அப்படி டைரெக்டாக வந்து ஒரு எக்ஸல் ஃபைலோ, ஒரு வேர்ட் ஃபைலோ, ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலோ, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ எதுனாலும் ஈஸியாக ரிட்டர்ன் பண்ண முடியும். தென் அதே மாதிரி ஒரு ஜேசான் ரிசல்ட், அதாவது இங்கேருந்து நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை இங்கேருந்து சர்வர்லேருந்து கிளையண்ட்டுக்கு நம்ம அனுப்ப முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேசான். அதே மாதிரி என்னுடைய சைட்டுக்கு வருது, நான் இந்த ஒரு பர்டிகுலர் லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும் வேறு ஒரு சைட்டுக்கு மூவ் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளுக்கோ அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்டுக்கோ அந்த மாதிரி சைட்டுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரீடைரக்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரீடைரக்ட் டு ரூட், ஒரு இப்போ நம்ம ரூட் டிஃபைன் பண்ணியிருந்தது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ டிஃபால்ட் அப்படின்ற ரூட் நேமில் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரூட் நேமுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோலரில் இருக்கிற ஆக்ஷனுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வியூ அண்ட் பார்ஷியல் வியூ அப்படின்னு இருக்குது. ஸோ வியூனா என்ன, பார்ஷியல் வியூனா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா புதுசாக ஒரு கண்ட்ரோலரை போடுறோம். ஸோ இந்த கண்ட்ரோலரை புதுசாக க்ரியேட் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் கண்ட்ரோலர், இங்கே பாருங்கள், இது கிளிக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கண்ட்ரோலர் நேம் என்ன வேணும்னு கேட்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் ரிசல்ட் டெஸ்ட்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கொடுத்து ஆடுன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் ரிசல்ட் டெஸ்ட் கண்ட்ரோலர் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ அதை டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஆக்ஷன் ரிசல்ட்டுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஏஆர் கண்ட்ரோலர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இண்டெக்ஸ் இருக்குது, இது என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் வியூவை ரிட்டர்ன் பண்ணுது. எம்டி இருக்குது, கான்டென்ட் இருக்குது, சிஎஸ்எஸ் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், கெட் ஜேசான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஏஆர் வெறும் ஏஆர் மட்டும் கொடுக்குறேன். அப்போ டிஃபால்ட்டாக என்ன ஆகும், இண்டெக்ஸ்னு எடுத்துக்கோம் இல்லையா. இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் அப்படின்றது ஒரு எரரை ஜென்ரேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் ஆக்ஷன் மெத்தட் இருக்குன்னா அது ரிட்டர்ன் வியூன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுனால இதே ஆக்ஷன் நேமில் நமக்கு வியூஸில் நமக்கு இங்கே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ ஏஆர் ஃபோல்டருக்குள்ளார நமக்கு என்ன ஆகணும், ஒரு ஃபைல் நமக்கு வேணும், இண்டெக்ஸ்ன்ற நேமில் ஒரு ஃபைல் இருக்கணும். அது இப்போ இல்லை. அதனால் அது எங்கெங்கே போய் சர்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். வியூஸில் ஏஆரில் இந்த 2 இருக்கான்னு பார்த்துச்சு, ஷேர்டு ஃபோல்டரில் இருக்கான்னு பார்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்தந்த நேம்லலாம் இருக்கான்னு செக் பண்ணிச்சு. பட் எதுவுமே இல்லாததுனால நமக்கு என்ன வந்துருச்சுன்னா இந்த எரர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம், ஒரு வியூ கிரியேட் பண்ணோம். எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த ஆக்ஷன் மெத்தடில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் வியூ வரும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஸோ என்ன வியூ நேம், என்ன என்ஜின் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஆட்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் index.cs ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. திஸ் இஸ் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் டெஸ்ட் பேஜ். இப்போ ரன் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏஆர். ஸோ இங்கே பாருங்கள் இண்டெக்ஸ் திஸ் இஸ் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் டெஸ்ட் பேஜ். ஸோ அப்போது இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஆக்ஷன் மெத்தட் வந்து ஒரு வியூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம், அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போது எம்டி ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ரிட்டர்ன் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். இது என்ன ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எம்டி இங்கே பாருங்கள் வியூ பேஜ் சோர்ஸ் பார்க்குறேன், 0 bytes, நத்திங் இஸ் தேர். ஸோ இதுதான் இதனுடைய பியூட்டி. நம்ம வந்து எக்ஸாக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன சப்போஸ் ஒரு எரர் வந்துருச்சு, எதுவுமே ரிட்டர்ன் ஆகக்கூடாதுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் நல்லுன்னு கொடுத்துருங்க. ஸோ எம்டியாக ரிட்டர்ன் ஆகும், எம்டி பேஜ் அவருக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது மெசேஜ் டிஸ்பிளே பண்ணால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரிட்டர்ன் கான்டென்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், போல்டில் ஹலோ வேர்ல்டுன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஹலோ வேர்ல்டு. ஸோ இதனுடைய வியூ பேஜ் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள் ஜஸ்ட் நம்ம என்ன ரைட் பண்ணுமோ அது மட்டும்தான் ரைட் ஆகுது, வேறு எதுவுமே ஒரு பைட் கூட எதுவுமே எக்ஸ்ட்ரா வராது. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஆக்ஷன் ரிசல்ட் தான். பட் அந்த ஆக்ஷன் ரிசல்ட் நமக்கு வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை தான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைல் சர்வர். ஸோ இப்போ ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணோம். அந்த ஃபைல் எங்கே இருக்குது, கான்டென்ட் ஃபோல்டரில் site.css இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குது, கான்டென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் site.css இருக்குது. ஸோ நான் இந்த ஃபைலையே நான் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே சமயத்தில் இதனுடைய டைப் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா text.cssன்னு கொடுத்துருக்கேன். அப்போது CSS ஃபைல் பாருங்கள், அந்த ஃபைல் அப்படியே நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதே ஜிப் ஃபைலாக இருந்தால் அது டவுன்லோட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ இது ரைட் கிளிக் அடித்து சேவ் ஆஸ் கொடுத்தோம்னா நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள் கெட் ஜேசான். ஒரு சிம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். நேம், ஏஜ், சேலரி இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ரிசல்ட்டில் வச்சுருக்கேன். இது அப்படியே எனக்கு ஜேசானாக ரிட்டர்ன் ஆகணும். என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ரிட்டர்ன் ஜேசான் இந்த ரிசல்ட். இது அலோவ் கெட்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஸோ அதனால் இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது பாருங்கள் கெட் ஜேசான் கொடுக்குறேன். பாருங்க ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அது ஜேசான். ரீடைரக்ட் ஜஸ்ட் ரீடைரக்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். என்ன இதை ரீடைரக்ட் கூகுள்னு கொடுத்தா google.co.inக்கு போகணும். ரீடைரக்ட் டு கூகுள் பாருங்க கூகுளுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் எனக்கு கூகுளுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி ரீடைரக்ட் சிம்பிள் ரீடைரக்டை ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ ரீடைரக்ட் டு ரூட், ரீடைரக்ட் டு ரூட் அதாவது என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் பாருங்கள் ஏபிபி ஸ்டார்ட்டில் ரூட் கான்ஃபிகரேஷன் இருக்குது.
ஸோ இந்த ரூட் கான்ஃபிகரேஷனில் இங்கே பாருங்கள் ஒரு ரூட் இருக்குது, மேப் ரூட்னு சொல்லி ரூட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன நேம் கொடுத்துருக்கோம்னா டிஃபால்ட்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அந்த ரூட்டுக்கு நான் போக சொல்கிறேன். ரூட்டுக்கு போகும்போது ரூட்னுடைய வேல்யூஸ் நான் எதுவுமே கொடுக்கலாம், என்ன ஆகும், ஹோம்னுடைய இண்டெக்ஸுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷன் லாகின் கண்ட்ரோலர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக பாஸ் பண்ணுறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்ஷன் லாகின் கண்ட்ரோலர் அக்கௌண்ட், இங்கே பாருங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள் ரீடைரக்ட் டு ஆக்ஷன், எந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனுக்கு வேணாலும் பண்ணலாம். கரண்ட் வியூவில் இருக்கிற கரண்ட் கண்ட்ரோலரில் இருக்கிற ஆக்ஷன்னா ஒன்லி ஆக்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். இல்லை வேறு கண்ட்ரோலரில் இருக்க ஆக்ஷன் அப்படின்னா ஆக்ஷன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது கண்ட்ரோலர் ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீடைரக்ட் டு ஆக்ஷன் கொடுத்தேன்னா ஹோமில் இருக்கிற கான்டாக்ட் பேஜுக்கு போகணும். ஆக்ஷன் ரிசல்ட்டில் ரீடைரக்ட் ஆக்ஷன் பாருங்கள். இதே ஜஸ்ட் நான் ரீடைரக்ட் டு ஆக்ஷன் ஆஃப் இண்டெக்ஷன் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா ஏஆர் கண்ட்ரோலரில் இருக்கிற இண்டெக்ஸுக்கு நம்ம போயிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வியூன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ஷியல் வியூ இருக்குது, இது எங்கே வியூ இருக்குன்றதை நான் பார்க்கணும். ஸோ கோ டு வியூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர்லேருந்து இந்த கண்ட்ரோலரில் ரைட் கிளிக் பண்ணி கோ டு வியூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வியூ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் என்ன இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் பார்ஷியல் வியூ டெஸ்ட் பேஜ்னு இருக்குது. திஸ் இஸ் ஏ பார்ஷியல் வியூ டெஸ்ட் பேஜ் இருக்குது. ஸோ இப்போது ஏஆரில் பார்ஷியல் வியூ அப்படின்ற இதை நான் ரெடி பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஒன்லி அந்த வியூவில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ். எனக்கு அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் ஒரு ஜஸ்ட் பாப்அப்பில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், பார்ஷியல் வியூன்னு கொடுத்துக்கலாம். அதே லேஅவுட்டோட மாஸ்டர் பேஜோட சேர்ந்து கண்டென்ட்டோட வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வியூ ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்ஷியல் வியூன்னு கொடுத்ததுனால, இந்த ரிட்டர்ன் பார்ஷியல் வியூன்னு கொடுத்ததுனால இதே நேமில் இருக்கிற வியூவை ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்ணுச்சு. அதில் என்ன இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. இதே வியூவை, இந்த பார்ஷியல் வியூவை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல் வியூவாக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு இந்த கெட் ஃபுல் வியூன்ற நேமில் ஒரு வியூ இல்லை, என்கிட்ட வேறு நேமில் வியூ இருக்குது, அந்த வியூவை ரிட்டர்ன் பண்ணுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு கிரியேட் பண்ண யூஸ் பண்ண வியூவையே நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன், பட் வியூ யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கெட் ஃபுல் வியூ. இப்போ என்ன ஆகுது பாருங்கள், வித் மாஸ்டர் பேஜ் லேஅவுட் கான்டென்ட்டோட நமக்கு டிஸ்பிளே வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது இதில் ஏதாவது ஒன்றா இருக்க முடியும். ஸோ இன்னும் ஃபியூச்சரில் இதை விட ஜாஸ்தியாக கூட ப்ரொவிஷன் கொடுக்கலாம், பட் திஸ் இஸ் த பேசிக். ஸோ இது இருந்ததுனாவே நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸை நம்மளால் ஈஸியாக முடிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் இதை ஒரு முறை இந்த சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சோர்ஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு முறை கம்ஃபர்டபுளாக டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தேங்க்யூ. மாடல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் கண்ட்ரோலரில் இருந்து எப்படியெல்லாம் ரிசல்ட்டை வந்து கிளையண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ரிசல்ட் என்ன அப்படின்னா வியூ ரிசல்ட். இந்த ரிட்டர்ன் வியூ இல்லை ரிட்டர்ன் பார்ஷியல் வியூன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா எம்விசியினுடைய வியூ என்ஜின் கிளையண்ட்டுக்கு என்ன போகணுன்றத டிட்டர்மின் பண்ணுது. இதுதான் அதுக்கு அர்த்தம். எம்விசியினுடைய வியூ என்ஜின் கிளையண்ட்டுக்கு என்ன அனுப்பணுங்கிறத டிசைட் பண்ணுதுன்னு அர்த்தம். இதே ரிட்டர்ன் கான்டென்ட்னு கொடுத்தோன்னா கண்ட்ரோலரே டிசைட் பண்ணிடுது இதுதான் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல்னு கொடுத்தோம்னா கண்ட்ரோலே டிசைட் பண்ணிடுது இதுதான் ரிட்டர்ன் பண்ணணுன்ட்டு. வேற ரிட்டர்ன் வியூ அல்லது பார்ஷியல் வியூன்னு கொடுத்தா கண்ட்ரோல் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு என்ஜின் இருக்குது, அந்த என்ஜினுக்கு பேர் என்னன்னா வியூ என்ஜின்.
அந்த வியூ என்ஜின் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துடுது. நீ என்ன ரிட்டர்ன் பண்ணுமோ ரிட்டர்ன் பண்ணிக்கோன்னு கொடுத்துடுது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோலர் வியூ என்ஜின் கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது சம் டேட்டாவையும் சேர்த்து அது மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு வியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எ டெம்ப்ளேட், ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று என்னன்னா லிட்ரல் டெக்ஸ்ட், நம்ம என்ன டைப் அடிக்கிறோமோ அது அப்படியே கிளையண்ட்டுக்கு போயிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா கோட் எக்ஸ்பிரஷன்ஸ். எங்கெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கோ அதை எவாலுவேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி அது கிளையண்ட்டுக்கு போகணும்னு அர்த்தம். இவ்வளவுதான் வியூ என்ஜின் பண்ணுது. ஸோ அப்போ இந்த கோட் எக்ஸ்பிரஷன்ல நம்ம என்ன பாஸ் பண்ணணும், சம் டேட்டாவை பாஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த டேட்டாவை தானே ரிக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணி கிளையண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டேர்ம் தான் என்னன்னா மாடல். மாடல் இஸ் நத்திங் பட் எ டேட்டா. இன் அனதர் வேர்ட்ஸ் மாடல் இஸ் நத்திங் பட் எ சிம்பிள் கிளாஸ். அவ்வளோதான், ஒரு கிளாஸ் அதுதான். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கண்ட்ரோலரே எடுத்துக்கலாம். இந்த ஹோம் கண்ட்ரோலரில் பாருங்க, இங்கேருந்து வியூ பேக் டாட் மெசேஜ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணுது, வியூ என்ஜின் கிட்ட நீ பார்த்துக்கப்பான்னு சொல்கிறது தான் வியூன்னு அர்த்தம். பார்ஷியல் வியூவோ வியூன்னு போட்டோம்னா என்ன அர்த்தம், வியூ என்ஜின் யூ டேக் கேர் ஆஃப் வாட் இஸ் டு பி ரிட்டன் டு த கிளையண்ட் அப்படின்றது அர்த்தம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சம்பந்தமே இல்லாமல் வியூ பேக் டாட் மெசேஜ்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதனுடைய வியூக்கு போகலாம், கோ டு வியூ கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இந்த வியூ பேக் அப்படிங்கிறது கண்ட்ரோலருக்கும் வியூ என்ஜினுக்கும் காமனான ஒரு மெமரி ஏரியா. ஸோ இந்த வியூ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பேக் டாட் மெசேஜ், இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். வியூ பேக் டாட் லாங்குவேஜ் ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், அதை நான் இந்த இடத்துல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஐஃபன் வியூ பேக் டாட் லாங்குவேஜ். ஓகே, இப்போ பாருங்கள், இதை ரன் பண்ணுவோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹலோ வேர்ல்ட் ஐஃபன் சி ஷார்ப் ப்ரோக்ராமிங். ஸோ அப்படின்னா வியூ பேக் இஸ் ஒன் வே ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் டு வியூ என்ஜின். வியூ என்ஜினுக்கு ஒரு டேட்டாவை அனுப்பணும் அப்படின்னா ஸோ இந்த வியூ பேக் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு மெமரி ஏரியா. அந்த ஏரியாவில் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு வியூ பேக்கில் போயிட்டு வியூவில் போயிட்டு நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா. ஸோ எப்படி பாசிங் டேட்டா ஃப்ரம் கண்ட்ரோலர் டு வியூங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா வியூ பேக். இன்னொன்று இப்போ மெத்தடு பார்த்தீங்கன்னா வியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, அது பழைய டெக்னாலஜி, அதை நம்ம விட்டுடலாம். ஸோ வியூ பேக் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சாரி, இது வியூ மெசேஜ் இல்லை, வியூ டேட்டா. ஸோ அந்த வியூ டேட்டாங்கிறத நம்ம ஒரு முறை நான் காமிச்சிடுறேன். இந்த இடத்துல வியூ பேக்குக்கு பதிலாக வியூ டேட்டா ஆஃப் ஜஸ்ட் எப்படி செக்ஷன் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வியூ டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் நான் வந்து டேட்டாவை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வியூ டேட்டா ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பழைய மெத்தட், இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இது தேவைப்படும். ஸோ இந்த மாடல்லையும் நம்ம டேட்டாவை அனுப்ப முடியும். ஸோ ஒன்று வியூ பேக், இன்னொன்று வியூ மெசேஜ், சாரி வியூ டேட்டா. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு, தட் இஸ் பாசிங் கிளாஸ், தட் இஸ் கிளாஸ் இட் செல்ஃப் ஆஸ் எ டேட்டா டு த வியூ. ஸோ அதுக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்லி டைப்டு வியூன்னு சொல்கிறோம். அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.
strongly typed views. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மாடல் கிளாஸை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வியூவுக்கு பாஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளார ரைட் கிளிக் அடித்து ஆட் நியூ கிளாஸ் ஒரு கிளாஸ் சிம்பிள் கிளாஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளாஸை நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி டெஸ்ட்னு ஒரு கிளாஸை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸில் என்னென்ன இருக்குது பாருங்கள், நேம், ஏஜ், சேலரி, இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த கிளாஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபி டெஸ்ட் data equals new AP test, control period. ஸோ இது கொடுத்துட்டேன். இப்போ data dot age equals, ஸோ name equals Ramu, data dot age equals say 24, data dot salary some salary. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை நான் இங்கே பாஸ் பண்ண முடியும். எப்படின்னா ஜஸ்ட் வியூன்னு கொடுக்காம வியூ ஆஃப் டேட்டான்னு கொடுக்கலாம். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளாஸுக்கு வரேன். ஸோ இந்த கிளாஸுக்கு நான் எப்படி வந்தேன்னா இந்த வியூவில் எங்கே வேணாலும் வச்சுட்டு கோ டு வியூ கொடுத்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வியூக்கு வரேன். இதில் வெரி ஃபஸ்ட்டு லைன் மாடல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் லோயர் கேஸில் கொடுக்கணும். at model AP test. So control period. Okay, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டுக்கு பக்கத்தில் கொடுக்குற எம் பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் இருக்கு. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணும்போது இந்த கிளாஸ் இந்த வியூக்கு ஒரு கிளாஸ் வரப்போகுது, அதாவது டேட்டா வரப்போகுது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு மாடல் வரப்போகுது. அந்த மாடல் என்ன டைப் அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பழைய கண்டென்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வி சஜஸ்ட் த ஃபாலோயிங் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you passed the following model information. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா நேம் அட் மாடல் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் கொடுக்கணும், இங்கே லோயர் கேஸில் கொடுக்கணும். இது என்ன டைப்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு லோயர் கேஸில் கொடுக்கணும். பட் இதுக்கு உள்ள வந்து இந்த பர்டிகுலர் வியூவில் இருந்து இந்த கண்ட்ரோலர்லேருந்து இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த டேட்டா நமக்கு என்ன நேமில் இங்கே வருது அப்படின்னா மாடல் அப்படிங்கிற நேமில் வருது. இதுவும் வியூ பேக்கும் ஒரே மாதிரி தான். பட் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா நான் இங்கே டாட் வைக்கிறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, எனக்கு இங்கே இந்த மாடல் இந்த டைப்னு ஸ்பெசிஃபை பண்ணதுனால எனக்கு ஹெல்ப் கிடைக்குது இல்லைங்களா, இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பேக் டாட்னு அடித்தேன் அப்படின்னா எதுவுமே வராது. ஏன்னா நான் கோடரை வந்து என்ன பண்ணும், அங்கே என்ன நேம் கொடுக்குறனோ அதே நேமை ஞாபகமாக இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா எனக்கு வராது. வேறஸ் இந்த மாடலாக பாஸ் பண்ணும்போது இட் இஸ் எ ஸ்ட்ராங்லி டைப்டு வியூவாக மாறுது. ஸோ அது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் சேலரி பாருங்க, டாட் அடிக்கிறேன், சேலரி, தட்ஸ் இட். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, you passed the following
இன்ஃபர்மேஷன். ஸோ அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா கண்ட்ரோலர்லேருந்து வியூவுக்கு நம்ம தேவையானப்போ வியூ என்ஜினுக்கு நம்ம கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கூடவே இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி எனக்கு உன்னுடைய டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டேட்டா பாஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா மாடல். ஸோ இந்த மாடல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். இட் இஸ் எ சிம்பிள் கிளாஸ். ஸோ இது எப்படி இது வந்து இந்த மாடல்ஸ் ஃபோல்டருக்குள்ளார தான் இருக்கணுமான்றது அவசியம்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஈவன் இந்த மாடல் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட்லேயே கிரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோலரில் நம்ம ஜஸ்ட் எப்பயும் போல் ஒரு கிளாஸ் எப்படி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு டேட்டாவை ஃபில்லப் பண்ணிவிட்டு ஸோ சிம்பிளாக வியூன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக வியூ கூட இதையும் சேர்த்து நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது பேஸ் பண்ணி நான் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டேட்டாவை. ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த வியூவுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அங்கேருந்து பாஸ் பண்ணக்கூடிய மாடல், அதாவது டேட்டா என்ன டைப் ஆஃப் மாடல் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் லைனில் அட் மாடல் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது அந்த அங்கேருந்து பாஸ் பண்ண டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணோன்னா வேறு எல்லா இடத்துலையும் அட் மாடல் டாட்னு கொடுத்தோம் அப்படின்னம்னாவே அங்கேருந்து பாஸ் பண்ணனுடைய டேட்டா ஃபுல்லாக இங்கே ஆக்சஸ் ஆகும். ஸோ இதுதான் ஸ்ட்ராங்லி டைப்ட் வியூ. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா எம்விசி அப்படிங்கிறது மூணும் கோயின்சைட் ஆகுது இல்லைங்களா. ஸோ எம் ஃபார் மாடல், மாடல் வந்து கண்ட்ரோலரில் கிரியேட் பண்ணுறோம், கண்ட்ரோலர்லேருந்து வியூ என்ஜினுக்கு பாஸ் பண்ணுறோம். வியூ என்ஜினில் இந்த வியூவில் இங்கே பாருங்கள் இது எல்லாம் லிட்ரல் டெக்ஸ்ட்னு சொல்லலாம். எங்கெல்லாம் அட்டுக்கு பக்கத்தில் சம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் கோடு எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த கோடு எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே வருது. சரிங்களா. ஸோ இதை ஒரு முறை கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வி வில் see in the next class. ஆக்ஷன் parameters. ஸோ கண்ட்ரோலரில் ஆக்ஷன் மெத்தட் பார்த்தோம். ஸோ இந்த ஆக்ஷன் மெத்தட்லேருந்து என்ன ரிட்டர்ன் ஆகுது வியூ ஆக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆக்ஷன் ரிசல்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ரிட்டர்ன் ஆகலான்னு பார்த்தோம். பட் அந்த ஆக்ஷன் மெத்தடுக்கு எப்படி பெராமீட்டர் பாஸ் பண்ணுறது, ஏதாவது இன்புட் எப்படி கொண்டு வந்து உள்ளே கொடுக்கறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நம்மளுடைய இந்த பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது கண்ட்ரோலர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்ன்றது ஆக்ஷன், தென் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ஐடி அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இந்த வேல்யூவை நான் எப்படி வந்து ரீட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த மெத்தடில் நான் இன்புட்டாக எடுத்துக்கிறது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ கண்ட்ரோலரில் வந்துட்டு ஹோம் கண்ட்ரோலர் வரும். ஓகே. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா ஆக்ஷன் பராமீட்டர் கண்ட்ரோலர்னு ஒன்று போட்டிருக்கோம். இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் இந்த ரவுட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்மளால் ரீட் பண்ண முடியும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஆக்ஷன் பராமீட்டர் இண்டெக்ஸ் 39843. ஸோ இங்கே பாருங்கள், வாட் இஸ் அ கண்ட்ரோலர் நேம் ஏபி. ஸோ அந்த ஏபி நம்மளால் ரீட் பண்ண முடியுது. என்ன ஆக்ஷன் நேம் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸை நம்மளால் ரீட் பண்ண முடிஞ்சிருக்கு. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெராமீட்டர் ஐடி இருக்குது. அந்த ஐடி பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீட் பண்ண முடியுது. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டேக்கிங் த இன்புட் ஃப்ரம் த யூஆர்எல். ஸோ யூஆர்எல்லேருந்து இன்புட் எப்படி வருதுன்றதை நம்ம ரவுட் டேட்டா வழியாக நம்ம ரீட் பண்ண முடியும். ஓகே. பட் நமக்கு ஆக்ஷன் பராமீட்டர் பார்த்தீங்கன்னா 3 வழியில் வரலாம். ரவுட் டேட்டா, query string அண்ட் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்.
ஸோ ஃபார்ம் query stringனா கொஷின் மார்க் போட்டு வரும் இல்லைங்களா, ஸோ அது வழியாகவும் நம்மளால் எடுக்க முடியணும். தென் ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ், ஃபார்மில் இன்புட் கண்ட்ரோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்புட் கண்ட்ரோல்ஸ் வழியாக நம்ம என்ன இன்புட் வருதுன்றதையும் நமக்கு ரீட் பண்ண முடியணும். ஸோ எம்விசியில் எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த மெத்தட் ரவுட் டேட்டா வழியாக ஸோ அந்த யூஆர்எல் இருக்கிற டீட்டெயிலை ரவுட்டர் டேட்டாவை நம்ம எடுக்க முடியும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் நம்ம ஆக்ஷன் பாராமீட்டர் வைக்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் controller string action comma string id இந்த மாதிரியும் கொடுக்க முடியும். அதாவது நம்ம ரவுட்டரில் என்னென்ன இன்புட் இருக்கோ, ஸோ என்னென்ன நேமில் நம்ம ரவுட்டரில் வச்சுருக்கோமோ அந்த நேம்லாம் இங்கே பெராமீட்டர் நேமாக கொடுத்துட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆக்ஷன் ஐடி, ஸோ நமக்கு என்னென்ன வேணுமோ அதை இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்புட் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதையே அப்படியே எடுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணலான்னா டைரெக்டாக கண்ட்ரோலர் நேமை எடுத்துக்கிறேன். கண்ட்ரோலர் ப்ளஸ் action plus id return content of result. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ இதை 444 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுடைய ரவுட் டேட்டாவில் இருக்கிற வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பெராமீட்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணி டைரெக்டாக எடுத்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட் வி கேன் யூட்டிலைஸ். இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக ஈவன் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ மாடல்ஸில் பாருங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். ஆட் கிளாஸ் ரவுட் டேட்டா. இங்கே என்ன பண்ணுற பாருங்க 3 ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் கண்ட்ரோலர் prop string action prop int id. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலரை அப்படியே காப்பி எடுத்து இந்த ஆக்ஷன் மெத்தடை காப்பி எடுத்து இதை நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் 2ன்னு போட்டுக்கலாம் வேறு நேமில். இங்கே route data or control dot route data ன்றது predefined using போடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வேரியபிள் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட் டேட்டா இன்புட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த கிளாஸ் நேமை கொடுத்துட்டு தென் அதில் இருக்கிற அதை பேஸ் பண்ணி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அது வழியாக ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஏபி இண்டெக்ஸ் 2வை கால் பண்ணுறேன் 555. இங்கே பாருங்கள் எகெயின் த சேம் எகெயின் சேம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் பெராமீட்டர்
இதை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ரவுட் டேட்டா வழியாக யூஆர்எல் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக இந்த மாதிரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா என்னென்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஐடி மட்டும்தான் இதுக்கு வேணும்னா நான் ஐடி மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், இதை அப்படியே காப்பி எடுக்கிறேன். ஜஸ்ட் எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ மற்றது எனக்கு தேவையில்லை. அப்போது ஐடி மட்டும் கொடுத்துட்றேன். யூ ஹேவ் என்டர்ட் ஐடி. இப்போ இண்டெக்ஸ் 3 நான் அது கொடுத்துட்றேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இண்டெக்ஸ் 3 ஆக்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், யூ என்டர்ட் 555. ஸோ நம்ம என்னென்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிள் நேமில் இன்புட் இருந்ததுன்னா, இன்புட் எங்கெல்லாம் இருக்கும் இந்த ரவுட்டிங் என்ஜின் என்ன பண்ணுன்னா இன்புட் ரவுட் டேட்டாவில் இருக்கான்னு பார்க்கும், கொரி ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு பார்க்கும், அல்லது ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் இருக்கான்னு பார்க்கும். எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுன்னா அந்த வேல்யூ கொண்டு வரும். இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் இது ஐடி இப்படி கொடுக்காம கொஷின் மார்க் ஐடி ஈக்குவல்ஸ் 555 கொடுக்குறேன். ஸோ இது கொரி ஸ்ட்ரிங் வழியாக ஐடியை பாஸ் பண்ணுறேன். அப்போவும் இந்த இதை எடுத்துக்கும். இதே ஐடி நேமில் ஃபார்ம் கண்ட்ரோல் இருந்தாலும் அதில் இருந்தும் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடத்துலையும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ எங்கே இருந்தாலும் அந்த கரஸ்பாண்டிங் நேமில் கொண்டு வந்து வேல்யூவை பாப்புலேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கண்ட்ரோலர் ஆக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை ஒரு முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ. ஆக்ஷன் செலக்டர்ஸ். ஒரே நேமில் 2 ஆக்ஷன் மெத்தட் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது எப்படி எப்போ எந்த டைமில் எந்த ஆக்ஷனை கால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் ஆக்ஷன் செலக்டர்ஸ். ஸோ இப்போது இதை நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி ஸ்க்ரீன் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் இப்போ நம்ம எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் என்ட்ரி ஸ்க்ரீன் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இது எப்படி அப்படின்னா இப்போ மாடல் வச்சுருக்கோம். இப்போ ஏபி டெஸ்ட்னு ஒரு மாடல் வச்சுருக்கோம். இந்த பர்டிகுலர் மாடலுக்கு உண்டான என்ட்ரி ஸ்க்ரீன் நேம் ஏஜ் சேலரி இது வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஜஸ்ட் என்ட்ரி ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கண்ட்ரோலருக்குள்ளார ஒரு கண்ட்ரோலரை க்ரியேட் பண்ணுறோம். நியூ கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலருக்கு பேர் என்ன கொடுக்குறேன்னா ஏபி டெஸ்ட் கண்ட்ரோலர்னு கொடுக்குறேன். இங்கே டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா எம்விசி எம்டியாக இருக்கணுமா என்னன்னு கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்விசி கண்ட்ரோலர் வித் எம்டி ரீட் ரைட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ ஆட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் டீட்டெயில்ஸ் தென் அதுக்கப்புறம் பாருங்கள் கிரியேட். ஸோ இங்கே கிரியேட்டில் பாருங்கள் 2 ஆக்ஷன் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்கிறான்னா கெட்டுன்னு சொல்கிறான், இன்னொன்று போஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வெரி ஃபஸ்ட்டு எம்டி ஃபார்ம் வரும்போது இது வழியாக ரிக்வெஸ்ட் வருது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஓகே கிளிக் பண்ணும்போது போஸ்ட் பேக் ஆகும்போது இங்கே கண்ட்ரோல் வரும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா HTTP போஸ்ட். தட் இஸ் போஸ்ட் பேக் ஆகும்போது எங்கே வரணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் இந்த ஆக்ஷன் மெத்தடுக்கு வரணும்னு சொல்கிறது தான் என்னென்னா இந்த கிரியேட் வெறும் கிரியேட்டும் இந்த HTTP போஸ்ட்டும் இந்த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் அதை டிசைட் பண்ணுது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஷன் செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கிரியேட்டுக்கு நான் ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறேன், ஆட் வியூ. இந்த வியூவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கிரியேட் ஸ்ட்ராங்லி டைப்டு வியூ அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணோம். ஸோ அது என்ன அப்படின்னா ஏபி டெஸ்ட்டுங்கிறது தான் நம்மளுடைய கிளாஸ் இல்லைங்களா. ஸோ அதையே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்திருக்கு. இது எம்டியாக எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்கேஃபோல்டிங் ஆகணும். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன் மறுபடியும்.
இந்த மாதிரி வேணாம், எனக்கு இன்புட் கண்ட்ரோலர்லாம் அதுவோ ஜென்ரேட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கிரியேட் பண்ணி ஆட் வியூ கொடுக்குறேன். இங்கே ஸ்கஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா கிரியேட்டுக்கு உண்டான ஸ்கஃபோல்டிங். இந்த ஸ்கஃபோல்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மாடலில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் கண்ட்ரோலையும் ஜென்ரேட் பண்ணுறது தான் ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னால் ஜென்ரேட் ஆனதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஜென்ரேட் ஆகிருக்கு என்னன்றது நம்ம இப்போ எதுவும் அனலைஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறோம், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறோன்னா /AP test அதில் கிரியேட் மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ எங்கே வருது பாருங்கள். ஸோ இதுதான் கெட் மெத்தட். அதாவது யூஆர்எல் வழியாக நான் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஆக்சஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறேன், அந்த லிங்க் ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் ரெஃபர் பண்ணும்போது ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னா அந்த யூஆர்எலை மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணும் சர்வர்கிட்ட. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா கெட் ரிக்வெஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கெட் ரிக்வெஸ்ட் இதுக்கு வருது, ரெண்டும் ஒரே நேமில் இருந்தாலும். ஸோ இப்போ எங்கே வருது, இதுக்கு தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கஃபோல்டிங் பண்ணதுனால இந்த கண்ட்ரோல் பேக் டு லிஸ்ட்டு எல்லாமே பாருங்கள் ஃபில் ஆகி வருது. இப்போ நான் நேம் என்ன சொல்கிறேன்னா ராமு சொல்கிறேன், 24. சேலரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் அமௌண்ட் கொடுக்குறேன். இப்போ கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ கிரியேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு போகல, HTTP போஸ்ட்டுக்கு இங்கே கண்ட்ரோல் வருது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆக்ஷன் செலக்டர். ஒரே நேமில் 2 ஆக்ஷன் நேம் போட்டோம்னா இது நம்மளுடைய நார்மல் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிற மெத்தடில் இது வராது. ஏன்னா ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் தான் வேணும். அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ஒரே நேம் தான். நீங்கள் 10 டிஃப்ரெண்ட் இந்த இன்புட் பெராமீட்டரை பேஸ் பண்ணிலாம் இந்த ஆக்ஷன் மெத்தடினுடைய பிஹேவியரை கால் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஷன் செலக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வரோம். ஒன்று HTTP கெட்டு, இல்லைன்னா HTTP போஸ்ட். நம்ம வேணும்னா இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் HTTP கெட்டுன்னு நம்ம கொடுக்கலாம். பட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாவே அது கெட் ரிக்வெஸ்ட் தான். பட் போஸ்ட்னு கொடுத்தோம்னா ஃபில் பண்ணி போஸ்ட் பேக் ஆகும்போது கண்டிப்பாக எங்கே வரும், இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு தான் வரும். ஸோ இதுதான் ஆக்ஷன் செலக்டர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணினோமோ அந்த பர்டிகுலர் ஒர்க்கை ஜஸ்ட் ஒரு மாடல் கிளாஸுக்கு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ வித் ரீட் ரைட் ஆக்ஷனோட கிரியேட் பண்ணுறீங்க. தென் அந்த கிரியேட் வியூவை என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கஃபோல்டிங் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள், இது கரெக்டாக வருதான்றதை பாருங்கள். ட்ரை அப்டேட் மாடல். ஸோ நம்ம ஆக்ஷன் பராமீட்டர் பார்த்தோம். ஸோ ஆக்ஷன் பராமீட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பேராமீட்டர் நேம்லேயே ஐடி கொடுக்கலாம், இல்லை என்னென்ன வேரியபிள் நேம் வேணுமோ அதையெல்லாம் அங்கே டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ரவுட் டேட்டா வழியாக நம்ம வேல்யூஸை நம்ம ரீட் பண்ண முடியும். அப்படியும் இல்லாமல் ட்ரை அப்டேட் மாடல் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக என்ன பண்ணலான்னா, நம்ம இன்புட் டேட்டா ஃபார்ம்னுடைய டேட்டாவை நம்மளுடைய கிளாஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ண முடியும். அதுதான் ட்ரை அப்டேட் மாடல். ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்கள், ஸோ இந்த கேஸில் நமக்கு கிரியேட் ஆக்ஷனுக்கு வந்துடுச்சு. பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு மாடல் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னென்னா ஏபி டெஸ்ட், நியூ ஏபி டெஸ்ட், கண்ட்ரோல் பீரியட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ் டேட்டாவுக்கு என்ன பண்ணணும்னா, யூசர் என்ன இன்புட் பண்ணாரோ அதை ஃபில் பண்ணணும், அதே சமயத்தில் வெரிஃபை பண்ணணும். அதாவது அவர் என்ட்ரி போட்டிருக்கிற டேட்டாலாம் கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணணும். இந்த 2 வேலையும் சேர்த்து பண்ணுறது தான் என்னென்னா ட்ரை
update model D. இங்க பாத்தீங்கன்னா try to save in database. ஸோ இங்க என்ன பண்ணும், டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, கிரியேட் மெத்தடுக்கு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு கெட் வருது. ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ எகெயின் Ramu 24 years some salary create கொடுத்திருக்கேன். இப்போ பாருங்க ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் என்ன இருக்கு, 0 null salary 0 இருக்கு. இப்போ ட்ரை அப்டேட் மாடல் வந்துருச்சு. இப்போ என்ன இருக்கு பாருங்க, ஓகே 3 ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுறதுக்குலாம் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரை அப்டேட் மாடலை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே ஃபார்ம் கலெக்ஷன் போட்டிருக்கோம். இதுக்கு பதிலாக ஏபி டெஸ்ட் டின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இந்த வேல்யூ நம்ம இந்த மாதிரி ட்ரை அப்டேட் மாடலே யூஸ் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக ஃபில் ஆகிடும். அதுக்கு பதிலாக ட்ரை அப்டேட் மாடலுக்கு பதிலாக ட்ரை வேலிடேட் மாடல்னு கொடுப்போம். வேலிடேஷன் மட்டும் பண்ணால் போதுன்றதுக்காக. ஸோ திஸ் இஸ் த வே ஹவு வி ஆர் கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். ஸோ எம்விசினுடைய டோட்டல் ஓவரால் ஃப்ளோ இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருச்சு. ஸோ இந்த சேவ் டேட்டா பேஸ்னால் இது ஜஸ்ட் டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டி. இது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்புட் வாங்குகிறோம், என்ன பண்ணுறோங்கிற எல்லாமே இங்கே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இதை ஒரு முறை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்றதை ஒரு ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது எம்விசி ஃப்ரேம்ஒர்க்கில். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கண்ட்ரோலர்ஸ். ஸோ ரிக்வஸ்ட் டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா கண்ட்ரோலர்ஸுக்கு தான் வருது. ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு வர்றதுக்கு முன்னால் எங்கே வருது அப்படின்னா ரவுட்டருக்கு வருது. ஸோ ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அந்த ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா global.asaxல பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருந்து கண்ட்ரோலருக்கு வருது. தென் கண்ட்ரோலர்லேருந்து வேல்யூஸை எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது, ஆக்ஷன் ரிசல்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த ஆக்ஷன் ரிசல்ட் தான் என்ன அப்படின்னா வியூ அல்லது பார்ஷியல் வியூ. ஸோ இந்த வியூ அல்லது பார்ஷியல் வியூஸ் அப்படிங்கிறது எப்படி எங்கே இருக்குது அப்படின்னா வியூஸ்னு ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார கண்ட்ரோலர் நேமில் தென் ஆக்ஷன் மெத்தட் நேமில் ஒவ்வொரு வியூவும் இருக்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் அந்த வியூ நேம் கொடுக்கும்போது லேஅவுட்டோடு சேர்ந்து நமக்கு வியூ வருது. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர்லேருந்து வியூவுக்கு வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எதுக்குன்னா நீ என்ன கிளையண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னு நினைக்கிறியோ அதை அனுப்புன்னு சொல்லிட்டு வியூ என்ஜின் கிட்ட கண்ட்ரோலர் என்ன பண்ணுதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா வியூ என்ஜின் அதனுடைய டீட்டெயில் அந்த டெம்ப்ளேட்டை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபில்லப் பண்ண இன்ஃபர்மேஷனை கிளையண்ட்டுக்கு கொண்டு போகுது. அப்போது அந்த டெம்ப்ளேட்டுக்கு என்னென்ன ஃபில்லப் பண்ணுன்றது கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபில்லப் பண்ணும் இல்லையா? ஸோ அது ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா வேணும். அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எங்கே வச்சுருக்கோன்னா மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. தென் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இந்த 4 ஃபோல்டர். ஸோ நமக்கு பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எம்விசி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே ஏகப்பட்ட ஃபோல்டர் வருது. அதில் நமக்கு என்னென்ன ஃபோல்டர் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா வியூஸ் ஃபோல்டர் பார்த்துருக்கோம், கண்ட்ரோலர்ஸ் பார்த்துருக்கோம், மாடல்ஸ் பார்த்துருக்கோம், தென் ஏபிபி ஸ்டார்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த global.asaxல இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டில் நம்ம சில கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ we will go to the next chapter. ரேசர் என்ஜின். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வியூ என்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்குது.
ஸோ இந்த வியூ என்ஜின் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஒரு கரஸ்பாண்டிங் வியூ ஃபைலை ஓப்பன் பண்ணி தென் அதுக்குள்ளார போயிட்டு எதெல்லாம் லிட்ரல் டெக்ஸ்ட் இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு எதெல்லாம் ரீப்ளேசபிள் வேல்யூஸ் இருக்கோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி தென் ஃபைனலாக ப்ராசஸ் பண்ணி முடித்த ரிசல்ட்டை என்ன பண்ணுதுன்னா கிளையண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதுதான் வியூ என்ஜினுடைய ரிசல்ட்டுன்னு சொன்னோம். இதில் இந்த கோடிங் பார்ட்டை எவாலுவேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு என்ஜின் என்ன அப்படின்னா ரேசர் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரேசர் என்ஜினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டெம்ப்ளேட்டையும் நம்ம கொடுக்குற டேட்டாவையும் வச்சுக்கிட்டு தென் HTML அவுட்புட்டாக கொடுக்கறது தான் இந்த ரேசர் என்ஜினுடைய ஒர்க். ஓகே, இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா லிட்ரல் டெக்ஸ்ட்னா என்ன, கோட் எக்ஸ்பிரஷன்னா என்ன. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வியூவை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரேசர் என்ஜின்றது பியூர்லி வியூவை பேஸ் பண்ணினது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணின ஒரு இந்த ஏபி டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் எங்கெல்லாம் அட் சிம்பிள் வருதோ ஸோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வியூ, அதாவது ரேசர் என்ஜினுடைய எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அர்த்தம். அதை தவிர இப்போ இது எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் லிட்ரல் வேல்யூ, இது அப்படியே அவுட்புட்டில் வரும். வேற இந்த பிளாக்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் வராது. ஏன்னா இது அட்டு போட்டு அதுக்குள்ளார வந்திருக்கு. இதுவும் பாருங்க அட்டு போட்டு அதுக்குள்ளார சம்திங் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ எங்கெல்லாம் அட்டு ப்ரிஃபிக்ஸ் இருக்கோ இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்பிரஷன், கோட் எக்ஸ்பிரஷன். இது யார் எவாலுவேட் பண்ண போறா? ரேசர் என்ஜின் எவாலுவேட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் எடுத்துக்கலாம், கான்டாக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் பாருங்க இது எல்லாம் லிட்ரல். வேறஸ் இந்த வியூபேக் டாட் டைட்டில், வியூபேக் டாட் மெசேஜ் இதெல்லாம் என்ன அப்படின்னா ரேசர் என்ஜினுடைய வேல்யூஸ். சரிங்களா. ஸோ இதுதான் ரேசர் என்ஜின். ஸோ ரேசர் என்ஜின் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய வியூவில் அட்டு எக்ஸ்பிரஷன் அட்டு போட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். அதை எவாலுவேட் பண்ணுறவர் யார் அப்படின்னா ரேசர் என்ஜின். ஸோ இது எப்படி என்னென்ன எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கலாம், என்ன வேலிட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கோட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ரேசர் என்ஜின் அப்படிங்கிறதுனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எவாலுவேட்டிங் த எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் அது பண்ணல. எப்படி எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறது அது மட்டும்தான் அது பார்க்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ அட்டு எங்கெல்லாம் வருதோ அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னால் வர்றது ஒரு எக்ஸ்பிரஷன், C# எக்ஸ்பிரஷன் அப்படின்றது அது புரிஞ்சிக்கும். ஸோ அந்த C# எக்ஸ்பிரஷனில் நம்ம .NET ஃப்ரேம் ஒர்க்கில் என்னெல்லாம் நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் பாத். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஹோம் பேஜ் இருக்கு இல்லைங்களா, இண்டெக்ஸ் பேஜ், அதில் சில விஷயங்கள் நான் போட்டு வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் விர்ச்சுவல் பாத்னு போட்டுட்டு அட் விர்ச்சுவல் பாத் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுது, அதனுடைய ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் விர்ச்சுவல் பாத். இங்கே என்ன வந்திருக்கு, ரூட்டில், வியூஸில், ஹோமில் index.cshtml இந்த பேஜ் தான் இப்போது ப்ராசஸ் ஆகி டிஸ்பிளே வருது அப்படின்றது தெரியுது. அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் .NET ஃப்ரேம் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்கிற எந்த ஆப்ஜெக்டை வேணாலும் யூஸ் பண்ணி அதை ரைட் பண்ணிக்கலாம் அதனுடைய வேல்யூஸை. தென் ரேசர் ப்ரிவென்ட்ஸ் அட்டாக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல நம்ம இன்புட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஃபார்ம் இன்புட்டை வாங்கும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்ம் இன்புட் குள்ளர சில ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்லாம் உள்ளே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த சர்வர் சைட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகி வரும்போது அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கும் ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஸோ அதில் நம்மளுடைய சர்வரில் என்ன மாதிரிலாம் டீட்டெயில் வச்சுருக்கோன்றதை கேப்சர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹலோ வேர்ல்ட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
ஸ்ட்ரிங் டெஸ்ட்டு அதில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் போல்டுன்னு கொடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி HTML கான்டென்ட் இருந்ததுனாவே நம்ம இந்த மாதிரி கோடி எக்ஸ்பிரஷன் பண்ணும்போது இந்த ரேசர் என்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா அதை சேஃப் ஆக்கிடும். அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இது இருக்கு இல்லைங்களா, ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ லெட்டரில் அதுவே வர மாதிரி பண்ணிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதை விட வியூ சோர்ஸ் பார்க்கலாம். ஸோ வியூ சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா HTML என்கோட் பண்ணி டிஸ்பிளே ஆகிடும். அதாவது எங்கெல்லாம் லெஸ் தேன் அண்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கோ அங்கெல்லாம் என்ன ஆகும்னா %LT அந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு HTML கோடிங் எதுவுமே அவுட்புட்டில் வராது. சப்போஸ் நமக்கு கண்டிப்பாக HTML அவுட்புட் வேண்டாம், அதனுடைய எஃபெக்ட் தான் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா HTML.raw அப்படிங்கிற HTML ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எப்படி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த டெஸ்ட். ஸோ இது இன்டர்பிரேட் பண்ணாமல் எனக்கு நல்லா தெரியும், இது நானாக தான் ரைட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன HTML இருந்தாலும் சரி அந்த HTML கான்டென்ட்டையும் அங்கே டிஸ்பிளே பண்ணு, அதனோட எஃபெக்டை காட்டுன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு அடுத்த லைனில் போல்டில் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ என்கிட்ட ஒரு மாடல் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ /10ன்னு கொடுத்தா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா இது டிவைட் ஆகி ஒரு ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்குன்னா salary by 2 is மாடல் salary by 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன எதிர்பார்த்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த சேலரியை 2ஆல் டிவைட் பண்ணி வர ரிசல்ட் எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். வேற இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அது அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரேசர் என்ஜின் ஸ்பேஸ் வந்துருச்சுனாவே அதை ஒரு டீலிமிட்டராக எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலயே என்ன பண்ணும், அதை எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துரும். இல்லை எனக்கு ஸ்பேஸ் வந்தாலும் என்னோட எக்ஸ்பிரஷன் பெருசாக இருக்குது, ஸ்பேஸ் நிறைய வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணுன்னா இந்த பராந்தசிஸ்குள்ளார நம்மளோட எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது என்டையர் பராந்தசிஸில் இருக்கிறதையும் ஒரு எக்ஸ்பிரஷனாக கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை அவுட்புட் பண்ணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ salary by 2 இஸ் கரெக்டான ரிசல்ட் இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இமெயில் மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய ரேசர் என்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா அதை எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா me@model.salary மீ அதுக்கப்புறம் நம்பர் வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு me@model_salary டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் இதை ஒரு இமெயில் ஐடி அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிடுச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடுச்சு. அப்போ இந்த மாதிரியான இடத்துலையும் எனக்கு இதை பட் இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் விட முடியாது. ஸோ ஸ்பேஸ் விடாமல் பட் இதனுடைய வேல்யூ வரணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துலையும் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். அட்டுக்கு அப்புறம் ப்ராக்கெட் போட்டோம் அப்படின்னோம்னா அதை எக்ஸ்பிரஷனாக கன்சிடர் பண்ணி எவாலுவேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடுது. அடுத்தது ஃபைனலாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எனக்கு அட் சிம்பிளே வரணும். இங்கே பாருங்கள் லேட்டஸ்ட் கான்டாக்ட் @mall இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டபுள் அட்டு கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா எஸ்கேப் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் we will meet at mall. இது மால் அப்படிங்கிறது வேரியபிள் கிடையாது, எனக்கு எக்ஸ்பிரஷனாக எவாலுவேட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் அட்டு போடுறேன். சப்போஸ் நான் இதை சிங்கிள் அட் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எரர் அக்கர்டு. ஸோ அந்த மாதிரி இது இல்லை, எக்ஸ்பிரஷன் இல்லைன்னு சொல்லிடுறான், வேரியபிள் இல்லைன்றதுனால எரர் அக்கர் ஆகுது. அதுக்கு பதிலாக டபுள் அட் போட்டோன்னா என்ன அர்த்தம்னா இந்த மால் அப்படிங்கிறது அட் மால்ங்கிறது எக்ஸ்பிரஷன் இல்லை, இந்த அட்டுனே டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நமக்கு என்ன ஆகுது, கரெக்டாக இங்கே @mall அப்படிங்கிறது டிஸ்பிளே வந்துடுது. சரிங்களா?
ஸோ இவ்வளவு தான் ரேசர் என்ஜினை பற்றி நம்ம கோடு எக்ஸ்பிரஷனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளவு தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த ரேசர் என்ஜினுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதுக்கு முன்னால் ஏஎஸ்பிஎக்ஸனுடைய என்ஜின் எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் பர்சன்டேஜ் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பர்சன்ட் கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ இந்த லெஸ் தேனும் கிரேட்டர் தேனும் ஏற்கனவே இன்னொரு என்க்ளோசிங் லெஸ் தேன் கிரேட்டர் தேனாக இருந்தால் அங்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இவங்க ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மைக்ரோசாஃப்டில் அட் சிம்பிள் யூஸ் பண்ணாவே அது எக்ஸ்பிரஷன் கொடுத்ததுனால ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஒரு வேல்யூவை அங்கே கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் இதை ஒரு முறை நல்லா வந்து டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கிளாஸுக்கு வரேங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ ரேசர் என்ஜினுடைய கோட் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா கோட் பிளாக்ஸ். ஸோ கோட் பிளாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் எனக்கு C# கோடிங் ஒரு 2-3 லைன் எழுதணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட் பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் கோட் பிளாக். ஸோ இது என்ன பண்ணுது பாருங்கள், அட் கர்லி பிரேஸ் ஓப்பன் தென் ஃபாலோட் பை C# ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்குள்ளார எத்தனை C# ஸ்டேட்மெண்ட் வேணாலும் வரலாம். ஸோ இது ஒரு கோட் பிளாக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இது ஒரு கோட் பிளாக். ஸோ இதே மாதிரியே இஃப் கண்டிஷன் ஒன்று எழுதணும்னு வச்சுங்களேன், நார்மலாக லாஜிக் எழுத மாட்டோம், பட் லாஜிக் எழுதணும் அப்படின்னா அட் இஃப் சே ட்ரூ சம் ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளார நம்ம கோடிங் எழுதலாம். ஸோ எல்ஸ். ஸோ இது என்டையர் திங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் பிளாக்காக கன்சிடர் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள். ஸோ நம்ம அட்டு கொடுத்து பக்கத்தில் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், அது ஒரு மாடல். இன்னொன்று என்ன அப்படின்னா அட்டு கொடுத்து பிளாக் கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் கோட் பிளாக். இந்த கோட் பிளாக்ல என்ன வரலாம் அப்படின்னா HTML ஸ்டேட்மெண்ட்ஸ் வரலாம். HTML சே இன்புட், இந்த மாதிரி இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அல்லது சம் C# ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுனாலும் கொடுக்கலாம். A, B, C. A equals 10, B is equal to 20, C equals A plus B, bold at C. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு கோடு பிளாக்காக எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது இது ரெண்டு மட்டும் தான் கொடுக்க முடியும், ஒன்று HTML ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது வேலிட் C# எக்ஸ்பிரஷன். இதுக்கு பதிலாக ஹியர் ஆர் த ரிசல்ட்ஸ் நான் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. இந்த லிட்ரல் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்காது, கோட் பிளாக்குள்ளார லிட்ரல் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்காது. அந்த மாதிரி எனக்கு இது அப்படியே எனக்கு ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்னா அட் ஃபாலோட் பை கோலன் போட்டிங்கன்னா இதுக்கு பின்னால் இருக்கிறத லிட்ரல் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இது அப்படியே எனக்கு என்ன ஆகும்னா அவுட்புட்டில் எனக்கு ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளார ஸோ இங்கே ஒரு கோட் பிளாக் போடலாம். திஸ் இஸ் பாருங்க, இது ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் அட் கோலன் கொடுத்து திஸ் இஸ் லிட்ரல் ஸ்ட்ரிங் இது கொடுத்துருக்கேன். இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் லிட்ரல் ஸ்ட்ரிங், அது அப்படியே டிஸ்பிளே வந்திருக்கு. ஸோ இதுதான் கோட் பிளாக்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இஃப் கண்டிஷனோ ஃபார் ஈச்சோ ஃபார் ஸ்டேட்மெண்ட்டோ எனி ஸ்டேட்மெண்ட் அதை போட்டுட்டு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் ஏ கோட் பிளாக். இந்த கோட் பிளாக்ல நீங்கள் வந்து வேலிட் HTML கொடுக்கலாம் அல்லது C# ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டைப் படிக்கிறது அப்படியே வரணும் அப்படின்னா அட் கோலன் போட்டுட்டு நீங்கள் ஃபாலோட் பை எது வேணாலும் டைப் படிக்கலாம், இவ்வளவு தான். ஸோ இது தெரிஞ்சதுன்னா ரேசர் என்ஜினுடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். தேங்க்யூ.
HTML helpers. Razor engine-ல ஒரு built-in functionality என்ன அப்படின்னா இந்த HTML helpers ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த HTML helpers அப்படிங்கிறது என்ன அப்படின்னா just functions. இந்த functions என்ன பண்ணும் அப்படின்னா MVC பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நமக்கு HTML அவுட்புட்டை கொடுக்கும். அவ்வளோதான். இதுதான் இதனுடைய HTML helpersனுடைய வேலைகள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்க்ரீன் ரெடி பண்ணியிருக்கோம். அதை ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா போதும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி டெஸ்ட் கிரியேட் ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, தென் இங்கே பட்டன் இருக்கு, தென் ஒரு லிங்க் இருக்கு. இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏபி டெஸ்ட்டில் கிரியேட்டுக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் பிளாக் இருக்கு, யூசிங் HTML begin form. இந்த HTML begin form அப்படின்னு கொடுத்ததுனால அந்த கோட் பிளாக்குள்ளார மற்றது எல்லாமே வருது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா வியூ சோர்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல பிகின் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே ஃபார்ம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வேலையை இந்த 2 லைனையும் ஜென்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த HTML ஹெல்ப்பர். HTML அப்படிங்கிறது ஒரு ரேசர்னுடைய பில்ட்-இன் ஆப்ஜெக்ட். ஸோ இது வழியாக என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், பிகின் ஃபார்ம் கால் பண்ணுறோம். தென் அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபோர்ஜரி டோக்கன், வேலிடேஷன் சம்மரி, இந்த மாதிரி இருக்குது. இதை பற்றி பின்னால் பார்க்கலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா லேபிள் ஃபார் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லேபிள் ஃபார் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக எதை எடுத்துக்கும்னா நம்மளுடைய வியூ மாடலை இது எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த மாடலில் இருக்கிற நேம் ப்ராப்பர்ட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு லேபிள் ஜென்ரேட் ஆகணும். ஸோ அப்போது இது எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபார்முக்குள்ளார லேபிள் ஃபார் இருந்தது. இங்கே பாருங்கள், நேம், லேபிள் ஃபார் நேம் அப்படின்னு இருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல எடிட்டர் ஃபார் நேம். ஸோ எடிட்டர் ஃபார் நேம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு இன்புட் எலிமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய நேம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ MVCயை பொறுத்த வரைக்கும் இந்த நேம் அட்ரிபியூட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நேம் அட்ரிபியூட் தான் நமக்கு ஆக்ஷன் பெராமீட்டராக உள்ளார வரும். சரிங்களா? ஸோ அப்போ இது ஜென்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேன் ஜென்ரேட் ஆகிருக்கு. இது எதுக்காகனா வேலிடேஷன் எரருக்காக. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் அப்படியே கிரியேட்னு கொடுக்குறேன். த ஏஜ் ஃபீல்டு இஸ் ரிக்வயர்டுன்னு வருது, தி சேலரி ஃபீல்டு இஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லுது. ஏன்னா நான் இது ரெண்டையும் ப்ரிமிட்டிவ் எலிமெண்ட்டாக போட்டிருக்கேன், ப்ரிமிட்டிவ் ஆப்ஜெக்டாக போட்டிருக்கேன். அதாவது இன்ட்டு டெசிமல்னு போட்டிருக்கேன். அதில் நல் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா வேலிடேஷன் கிளையன்ட் சைட்லேயே வேலிடேட் ஆகிட்டு அது இங்கே டிஸ்பிளே வருது. ஸோ அப்போது எடிட் ஃபார்னு கொடுத்தோம்னா இந்த நேமுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுது, ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், சேலரிக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பட்டன் வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அப்போ நேம், ஏஜ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள் பட்டன், இதுக்கு ஜஸ்ட் இன்புட்டே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், லிங்க். ஆக்ஷன் லிங்க் எப்படி வரணும் அப்படின்னா ஜஸ்ட் HREFல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோலர் நேம் தென் ஆக்ஷன் நேம் இருக்கிற மாதிரி URL ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா? அது நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம். அப்போது இந்த ஆக்ஷன் லிங்க்ன்ற ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டராக வர்றது என்ன அப்படின்னா லிங்க் டெக்ஸ்ட், ரெண்டாவது பேராமீட்டர் என்னன்னா ஆக்ஷன், மூணாவது பேராமீட்டர் நம்ம கொடுக்கலாம், அது கண்ட்ரோலர் நேம். ஸோ நம்ம கண்ட்ரோலர் கரண்ட் கண்ட்ரோலர் தான் அப்படின்னா நான் அது ஸ்பெசிஃபை பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இது எப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஏபி டெஸ்ட், ஏன்னா கரண்ட் கண்ட்ரோலர் நேம் என்ன ஏபி டெஸ்ட்டு. ஸோ நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் இண்டெக்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதனால் இதனோட URL பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏபி டெஸ்ட்டோட நிறுத்தியிருக்கு. ஸோ இதுதான்
HTML ஹெல்ப்பர். ஸோ இதில் மெயின் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நார்மலாக லேபிள்னு ஒன்று இருக்கும், அதாவது லேபிள் ஃபார்னு ஒன்று இருக்கும். இந்த லேபிள் ஃபார் முடிகிற எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஸ்ட்ராங்லி டைப்டு வியூவாக இருந்தால் மாடலை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த ஒவ்வொன்றுக்கும் கரஸ்பாண்டிங் ஜஸ்ட் லேபிள், ஹிடன் ஃபீல்டு, இந்த மாதிரி சிம்பிள் ஃபங்க்ஷனும் இருக்குது. அதெல்லாம் எதுக்குன்னா, மாடலை ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு இன்புட் கண்ட்ரோல் வேணும், ஜஸ்ட் ஒரு லேபிள் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். பட் மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபார் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடல் வழியாக வேலிடேஷனோட நம்ம ஈஸியாக நம்ம இன்புட் வாங்குறதுக்கு உண்டான ஃபார்ம் ஜென்ரேஷன்லாம் MVCயில் ரொம்ப ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம். அதனால் நம்ம ஃபார் ஃபங்க்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் சிம்பிள் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று சிம்பிள் வெர்ஷன், அது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்லி டைப்டு இல்லாத இடத்துல சிம்பிள் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங்லி டைப்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வெர்ஷன் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ இது ஒரு முறை ஜஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம், இல்லை ஆட்டோ ஸ்கேஃபோல்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். காப்பி பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் வேணுங்கிற இடத்துல மாடிஃபை மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ரொம்ப கம்மி. நம்ம கான்செப்டாக புரிஞ்சிக்கிட்டோம்னா போதும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய வேலை ஈஸியாக முடியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம்.